உங்களுக்கு பீரியட் பேக் ஃப்ளோ பண்ணோன்னு தெரியுமா கைஸ்? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது கைஸ். உங்களுக்கு மாசம் மாசம் பீரியட் இறங்குறப்ப ரத்தம் இந்த வால்ல இருந்து இது எண்டோமெட்ரியம் லைன். இந்த லைன்னா திக்காயி உங்களுக்கு ரத்தம் வெளியாகும் கைஸ். சர்விக்ஸ் வழியா வெஜைனா வழியா உங்களுக்கு வெளியாவாங்க, உங்க பேட்ல படுவாங்க. அதுதான் பீரியட். ஆனா பேக் ஃப்ளோ ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்க பீரியட் ஃபுல்லாவே இறங்காம கொஞ்சம் மேல ஏறிடுவாங்க கைஸ். மேல ஏறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க டியூப்குள்ள போறதும் உங்க ஒவாரிக்குள்ள போறதும் இங்க வால் எல்லாம் ஒட்டிக்கிறதும் தான் எண்டோ செல் சொல்றோம். எண்டோமெட்ரியோசிஸ், எண்டோமெட்ரியோமா, சாக்லேட் சீஸ், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த ரீசன் பீரியட் பேக் ஃப்ளோ கைஸ். ஏன் பேக் ஃப்ளோ நடந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க, உங்க வேலையே கம்ப்யூட்டர் வேலை, நீங்க உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, ஹவர்ஸ் கணக்குல நவராம வேலை செய்யறீங்க பீரியட் டைம்ல. அப்ப என்ன ஆகும்? நீங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப எப்படி கைஸ் உங்க பீரியட் அழகா ஃப்ளோ பண்ண முடியும்? ஸோ அப்ப பாதிக்கு பாதி மேலேயே நிக்கிறப்ப மேல போறது. ஓவர் எக்ஸசைஸ், ஹைக்கிங், ஜம்பிங், நீங்க யோகா திரும்பி தலைகளையா செய்யறது பீரியட் டைம்ல சம்திங் டு டூ வித் யோர் ஆர்கன் கோயிங் அப் கைஸ். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா பேக் ஃப்ளோ நடக்குது. பேக் ஃப்ளோ நடந்துச்சுன்னா எண்டோ இஷ்யூ வரும் கைஸ். எண்டோ என்ன ஆகும் அப்படின்னா, எங்கெங்கயோ செல் இருக்கிறப்ப அடுத்த பீரியட்ல வெரி பேட் பெயின் கொடுக்கும் கைஸ். ஏன்னா அந்த செல் எப்படி கைஸ் வெளியாவாங்க? அங்கேதான் இருக்க போறாங்க. அப்ப அவங்க வே தேடுவாங்க. வெளியாகிறதுக்கு வே தேடுறப்ப வலி டெரிபிளா கொடுக்கும். அதே உங்க ஒவாரியில இருந்துச்சு அப்படின்னா முட்டை வளர்ச்சி ப்ராப்ளம் வரும், உங்க ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆவாங்க, பிரெக்னன்சிக்கு டிலே ஆகும் கைஸ். ஸோ கேர்ஃபுல். உங்க பீரியட் டைம்ல காமான எக்ஸசைஸ், நிறைய வாக், ஒரு லைட் வாக் போங்க. உங்க வேலை உட்காந்துட்டு இருக்கிற வேலைனா ஒரு அவருக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷம் நடங்க கைஸ். கொஞ்ச நேரம் வாக் பண்ணீங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா போகும். 2 லிட்டர் வாட்டர் இன்டேக் இஸ் a must guys. தண்ணி நல்லா குடிச்சாதான் பிளட் ஃப்ளோ நல்லா போவாங்க. நிறைய வெஜிடபிள், டார்க் கிரீன் லீஃப் வெஜிடபிள் சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாப்பிடுங்க. உடம்ப வார்மா வச்சுக்கணும், குளிர்ச்சியா இருக்கக்கூடாது, சூடா இருக்கக்கூடாது கைஸ். ஸோ தேவைப்பட்டா சொக்ஸும் போடுங்க கைஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். At the same time உங்க ஸ்லீப் 6 to 8 hours sleep, no late night sleeps. இதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க யூட்ரஸ் நல்லா இருப்பாங்க, ஹார்மோன் நல்லா இருப்பாங்க, முட்டை நல்லா வளருவாங்க, பிரெக்னன்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கா? உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா எங்களை DM பண்ணலாம். ஹாப்பி பிரெக்னன்சி.